ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகளை பிடிக்க போலீசார் தனிப்படைகளை அமைத்து தீவிரமாக தேடி வருகிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக முதலில் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு உட்பட 11 பேரை கைது செய்தனர். இந்த நிலையில் இந்த கொலை தொடர்பாக அடுத்தடுத்து கைது நடவடிக்கையாக நடந்து வருகிறது. திமுக நிர்வாகி மகன் சதீஷ், அதிமுக நிர்வாகியாக இருந்த மலர்கொடி, அவரது உதவியாளர் ஹரிஹரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாஜகவின் அஞ்சலிக்கும் தொடர்பு இருப்பதாக போலீசார் சந்தேகிக்கிறார்கள். தலைமறைவாக இருக்கும் அஞ்சலியை பிடித்து விசாரிக்க போலீசார் முயற்சித்து வருகிறார்கள். இந்த அஞ்சலை சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர். இவர் முன்பு வடசென்னையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்தவர். கூலிப்படை தலைவன் ஆற்காடு சுரேஷின் காதலியான இவர் பின்னர் அவரையே திருமணமும் செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில்தான் அவர் திடீரென பாஜகவில் ஐக்கியமானார். அங்கு அவர் வடசென்னை மேற்கு மாவட்டத்தின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பின்னர் 2019ஆம் ஆண்டு அஞ்சலியை ரகசியமாக சந்திக்க வந்தபோதுதான் ஆற்காடு சுரேஷ் போலீசில் சிக்கி பிறகு ஜாமீனில் வெளியே வந்தார். இதற்கிடையில் பாஜகவில் இணைந்த அஞ்சலை தமிழக பாஜகவின் வடசென்னை மாவட்ட மகளிரணி தலைவியாக பதவி வகித்து வந்தார். தற்பொழுது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இவருக்கும் தொடர்பு உள்ள நிலையில் இந்த கொலை தொடர்பாக தலைமறைவாக இருக்கும் அஞ்சலியை பிடித்து விசாரிக்க போலீசார் முயற்சித்து வருகிறார்கள்.